நம்ம முதலமைச்சர் விஜய் அவருடைய முக்கியமான ரகசியங்களை எல்லாத்தையுமே லீக் செஞ்ச அருண் ஐபிஎஸ். ஸோ இதன் காரணமாக செம்ம கடுப்பான நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அருண் ஐபிஎஸ் அவர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காரு. இதில் மிக முக்கியமாக அருண் ஐபிஎஸ் அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏறக்குறைய எல்லாமே முடக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்படலாம். அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் அவருக்கு எதிராக அருண் ஐபிஎஸ் அவர் போட்ட வழக்கு, ஆனால் கடைசியாக கைது ஆக போகிறது சவுக்கு சங்கர் கிடையாது, இந்த அருண் ஐபிஎஸ் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்றைக்கி நடந்த ஒரு சில அரசியல் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் அருண் ஐபிஎஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கெத்தா சுற்றிக்கிட்டு இருந்த அருண் ஐபிஎஸ் அவருடைய நிலைமையை ஒரே வாரத்தில் தனக்கு துரோகம் செய்த அருண் ஐபிஎஸ் அவரை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவருடைய தலையெழுத்தை அவருடைய வாழ்க்கையை இன்றைக்கி தலைகளாக மாற்றிருக்காரு. ஸோ அப்படி நம்ம முதலமைச்சர் விஜய் என்ன செஞ்சுருக்காரு அருண் ஐபிஎஸ் அவருக்கு எதிராக, ஸோ இதை பற்றின யாருமே எதிர்பார்க்காத ஒரு சில திடுக்கிடும் தகவல்கள் இப்போ வெளியாகிருக்கு. அது எல்லாமே என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் அருண் ஐபிஎஸ் அவரை நீங்கள் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு அதிகாரியாக இருக்க வேண்டாம் அப்படின்னு காவலர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அவரை பயிற்சியாளராக அனுப்பி வச்சுட்டாரு நம்ம முதலமைச்சர் விஜய். ஸோ அப்போ இருந்தே ஒரு பல்ல புடுங்கின பாம்புவாக தான் மாறிட்டார் இந்த அருண் ஐபிஎஸ். முக்கியமாக இந்த நியமனத்தை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர் நிர்ணயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசாங்கம் முக்கியமான ரகசியங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக முக்கியமான இடத்துல இருக்கிற இவர் லீக் பண்ணியிருக்காரு. அதாவது முக்கியமாக ஏவா வேலு, செந்தில் பாலாஜி இவங்க எல்லார் மேலேயுமே ரகசியமாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காரு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஆனால் இந்த எல்லா விஷயமுமே பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் திமுகவுக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறாரு, என்னென்ன விஷயங்கள் செய்கிறாரு, முக்கியமாக என்னென்ன பேசப்படுது திமுகவை பற்றி நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பேசுகிறாரு, என்ன அடுத்து செய்ய போகிறாரு அப்படின்னு அரசாங்கம் ரகசியத்தை அப்படியே இப்போதைக்கு அரசாங்கத்துக்கு எதிரியாக இருக்கிற திமுகவை சேர்ந்தவங்க அவங்க எல்லாருக்குமே உழவு பார்த்துருக்காரு, ரகசியத்தை லீக் பண்ணியிருக்காரு. இதை தவிர இன்னும் ஒரு சில அரசாங்க ரகசியத்தையுமே இந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள் லீக் பண்ணியிருக்காரு, வெளியே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற பலமான ஆதாரத்தை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் அருண் ஐபிஎஸ் இனிமேலும் ஒரு நிமிடம் கூட இந்த பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்னு அவரை நீக்கிட்டு அவரை தூக்கி காவல்துறை அதிகாரிகள் பயிற்சி எடுக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவரை தூக்கி போட்டார். ஸோ போட்டது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துக்கு துரோகம் செஞ்சது மட்டும் இல்லாமல் எனக்கும் துரோகம் செஞ்சுருக்க, உன்னை சும்மா விட முடியாது அப்படின்னு துரோகம் பண்ண அந்த அருண் ஐபிஎஸ் அவருடைய வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா வருமான வரித்துறை அதிகாரிகள் கடந்த 4 நாட்களாகவே அருண் ஐபிஎஸ் அவருக்கு பல இடத்துல தமிழ்நாட்டில் பல இடத்துல பார்த்தீங்கன்னா வீடுகள், அப்பார்ட்மெண்ட்டுகள், பண்ணை தோட்டம் இப்படி அசையா சொத்துக்கள் இடங்களாக நிறைய இடத்துல வாங்கி போட்டிருக்காரு அருண் ஐபிஎஸ். ஸோ அந்த இடங்கள் எல்லாத்தையுமே கண்டறிஞ்சு அந்த இடத்துல அதிரடி சோதனைகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம முதலமைச்சர் அவருடைய ஆணையின் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே அருண் ஐபிஎஸ் அவருடைய வீட்டுக்கு ரெய்டு வந்தால் எப்படியெல்லாம் செயல்படணும் அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக இருந்த அருண் ஐபிஎஸ் அவருக்கு தெரியாதா, எல்லா பொருட்களையுமே எல்லா ஆதாரங்கள் எல்லாமே அவருக்கு எதிராக இருந்த டாக்குமெண்ட்டுகள் எல்லாத்தையுமே அருண் ஐபிஎஸ் அவர்கள் சேஃபாக அவர் பத்திரமா நிறைய இடத்துல அவர் ஒளிச்சு மறைச்சி வச்சிட்டாலுமே ஏற்கனவே தமிழக அரசு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் அந்த ஆதாரங்களுக்கு சிங்க் ஆதாரம் ஆகிற மாதிரியான ஒரு சில முக்கியமான ஆதாரங்கள் அருண் ஐபிஎஸ் அவர் வீட்டில் இருந்து முதலமைச்சர் விஜய் அவருடைய தரப்பு அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ இதன் காரணமாக அருண் ஐபிஎஸ் அவர் வீட்டில் ஏற்கனவே வருமான வரி சோதனை அவங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்க கணக்கில் வராத பணம் இப்படி நிறைய விஷயங்கள் அருண் ஐபிஎஸ் அவருக்கு எதிராக அதிகாரிகள் அவங்க கைப்பற்றிருக்காங்க. அந்த கயிறும் பார்த்தீங்கன்னா அருண் ஐபிஎஸ் அவர் தலைக்கு மேலே தொங்குது. பத்தாக்குறைக்கு நம்ம தமிழக அரசு அவங்க பேசியிருக்க அந்த விஷயங்கள் அது எல்லாத்தையுமே அருண் ஐபிஎஸ் அவர் லீக் பண்ணியிருக்காரு. அதுவும் அவர் லீக் பண்ணதுக்கான பலமான ஆதாரமும் நம்ம தமிழக அரசு நம்ம முதலமைச்சர் கையில் இருக்குது. இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே தற்போது கையில் வச்சுருக்காங்க. இதனால் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த ஆதாரத்தின் அடிப்படை கொண்டு அருண் ஐபிஎஸ் அவர் தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்ட ஒரு நபர் அப்படின்னு அந்த குற்றத்தை அவர் மேலே சுமத்தி அவரை கைது செய்யப்படலாம். ஸோ இந்த பிரச்சனைகள் போதாது அப்படின்னு சவுக் சங்கர் அவருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்காரு இந்த அருண் ஐபிஎஸ். என்னென்னு அப்படின்னா சோஷியல் மீடியாவில் அவருடைய யூடியூப் சேனலில் அருண் ஐபிஎஸ் என்னை பற்றி அவர் தவறாக நிறைய கருத்துக்கள் சொல்கிறாரு, என்னை பற்றி முன்னுக்கு பின் முரம்பாக மக்கள்கிட்ட கெட்ட பெயர் எனக்கு ஏற்படுத்துகிறாரு. அதனால் சவுக் சங்கர் அவர் மேலே வழக்கு தொடர்ந்திருக்காரு. கடந்த 2-3 தினத்துக்கு முன்னாடி அருண் ஐபிஎஸ் அவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்காரு சவுக் சங்கர் அவர் மேலே. ஸோ இந்த வழக்கு இன்னும் விசாரணைக்கு வரல. ஆனாலுமே முதலமைச்சர் விஜய் அவருடைய அரசு சவுக் சங்கர் அவருக்கு ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசு அப்படிங்கிற மாதிரி தான்
பார்க்கப்படுது. அதனால் சவுக்கு சங்கர் அவருக்கு மேலே இந்த அருண் ஐபிஎஸ் அவர் வழக்கு போட்டாலுமே அந்த வழக்கு நிச்சயமாக ஒரு எடுபடாத ஒரு வழக்காக தான் இருக்க போகுது. ஏன்னா கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட் பண்ணுற கவர்மெண்ட் ஆகும். அதே போல் சவுக்கு சங்கர் விஜய் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதால கண்டிப்பாக அருண் ஐபிஎஸ் அவர் சவுக்கு சங்கர் அவருக்கு எதிராக போட்ட வழக்கில் கண்டிப்பாக தமிழக அரசு தரப்பில் இருந்து சவுக்கு சங்கர் அவருக்கு சப்போர்ட்டாக தான் இந்த வழக்கு நகர்த்தி கொண்டு போவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. முக்கியமாக முதலமைச்சர் விஜய் அவருடைய ரகசியத்தை லீக் பண்ண அந்த விஷயத்துலையுமே இந்த அருண் ஐபிஎஸ் சிக்க இருக்காரு. பத்தாக்குறைக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்காரு அப்படிங்கிற வழக்கிலையுமே சிக்கியிருக்காரு. ஸோ ஆக மொத்தம் இந்த அருண் ஐபிஎஸ் அவரை கட்டம் கட்டி கண்டிப்பாக எப்படியாச்சும் கைது பண்ணணும் அப்படிங்கிற அந்த முனைப்போட தான் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் அருண் ஐபிஎஸ் அவருக்கு எதிரான தேவையான ஆதாரங்கள் எல்லாமே தமிழக அரசு அதிகாரிகள் எல்லாருமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெரிய அதிகாரியாக இருந்த இந்த அருண் ஐபிஎஸ் இப்போ சாதாரண அதிகாரியாக இருக்காரு. நாளைக்குமே இவர் கைதும் செய்யப்பட்டு சிறையிலுமே அடைக்கப்படலாம். ஸோ திமுகவுக்கு உடனடியாக இந்த அருண் ஐபிஎஸ் அவருக்கு இது நல்லா வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் விமர்சகர்களுமே சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.